ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு லாங் பிரேக் அப்புறம் உங்களுக்காண்டி ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது மீஷோ ப்ராடக்ட்ஸ் தான். ஃபுல்லாகவே நம்ம வந்து மீஷோ ப்ராடக்ட்ஸ் தான் கண்டிப்பாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம். ஸோ லாங் பிரேக் அப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட்டான கலெக்ஷனாக தான் இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்சனலாக நான் சர்ச் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாங்கினேன். பட் ஒன்றும் வாஷ் பண்ணல. ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அதோட ரிவ்யூ நான் லேட்டராக கொடுக்குறேன். ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, அன்பாக்சிங் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஒரு பல்கான கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்து இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒயிட் பிளாக் பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் 2 கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒயிட் பிளாக் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு ஒயிட் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ், வாவ் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும், சான்ஸே இல்லை. நிறைய பேர் லாஸ்ட் வீக்லாம் சொன்னீங்க கிளியர் கொஞ்சம் வீடியோ ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த டிசைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ஸோ கிளாத்துமே நல்ல பனி கிளாத்து, டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. ஒயிட்டாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. என் கை தெரியவே இல்லை, பார்த்துக்கோங்க. கீழேயும் இது சின்ன சின்ன ஃப்ளார் கொடுத்துருப்பாங்க, இந்த மோட்டிவ்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் தான். கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் அவுட் பண்ணுங்கள். பட் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குறத விட நினச்சதை விட ரொம்ப கம்மி தான். அரௌண்ட் 450க்குள்ளே 400க்குள்ளே தான் இருக்கணும். 450ன்றது அதிகமாக சொல்கிறேன், 400க்குள்ளே தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வாங்கியிருக்காங்க. எனக்கு ப்ரைஸஸ் நான் அவ்வளோவா நான் வியூ பண்ணி பார்க்கல, ஏன்னா எல்லாமே டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது தான். ஆக்சுவலி இது எல்லாமே பாருங்கள், மேக்ஸி சைஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு தான். ஒரு 4-5 XL இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்காண்டே இது ஒரு எப்படி சொல்கிறது 5 ரேட்டிங் சூப்பராக கொடுக்கலாம், சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதுவும் ஒரு ஒயிட்டு தான். சரி, ஸோ இதுக்கு நம்ம பிங்க் கலர் லெகின் கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு சின்னதாக இருக்கும். பட் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. காட்டன், இது காட்டன் பேஸ்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே டிசைன்ஸ் இருக்கும், பிளெயின் இருக்காது. ஸோ கையில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு லேஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. 3/4 தான், ஓப்பன் தான். சரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இதுவும் 300க்குள்ளே தான் இருக்கும். இதோட ப்ரைஸ்மே நான் ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் ஃபேவரட் பிடிக்கிறவங்களுக்கு யாரோ அவங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக பிளாக் எப்படி இருக்கு, சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க. ஃபுல்லாக நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு நெக்கே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு கலெக்ஷன். 3/4 ஹேண்ட்லேயும் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டு ஹேண்டுமே 3/4 தான். ஸோ சைடு மெயினாக இவ்வாங்க. ஆக்சுவலி இந்த சைட் கட் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. ஸோ இது வரைக்குமே இருக்கும். நமக்கு கீழேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேயும் அதோட கலெக்ஷன்ஸ் எப்படி சொல்கிறாங்க, டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ போட்டால் ஃபுல்லாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு லைட் இந்த ஷாலில் லெகின் போட்டு இதை போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை ஒயிட் கூட போட்டுக்கலாம், நம்ம லெகின் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுவுமே 5 out of 5 கொடுக்கலாம். செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டி, சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு க்ரீன், பிஸ்தா க்ரீன். ஒரு நல்ல ஒரு ஹெவி எம்ப்ராய்டரி டிசைன், அவ்வளோதான். இந்த நெக்கில் மட்டும் தான் டிசைன் இருக்கும், மித்தபடி 3/4 தான். சைடு எங்கேயுமே டிசைன்ஸ் இருக்காது, பிளெயின் டைப் தான். பட் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, ஒரு அவுட் ஆஃப் 3 கொடுக்கலாம், ரியலாக சொல்லலாம். ஒரு சம்மர் டைத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் காட்டன் தான், லைட் வெயிட் காட்டன் தான். பட் டிரான்ஸ்பரண்ட்லாம் சொல்லவே முடியாது, டிரான்ஸ்பரண்ட் கிடையவே கிடையாது. நல்ல திக்கான மெட்டீரியல் தான். கண்டிப்பாக சம்மர் டைத்தில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. நான் காமிக்கிற எல்லா கலெக்ஷனும் மேக்ஸி யாரெல்லாம் இருக்கீங்க, மேக்ஸி சைஸில் இருக்கவங்களுக்குனே எக்ஸ்க்ளூசிவாக காமிக்கிறேன். இது நம்மளுமே S-M இருக்கிறவங்கள விட அதுவுமே அவைலபிள் இருக்குது. பட் மேக்ஸியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிலாம் கடையில் போனீங்கன்னா கலெக்ஷன்ஸே இருக்காது.
இப்படி சொல்ல நல்லாவே இருக்காது, அதுதான் உண்மை. நம்ம போனால் ஒரு ரெட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷனாக இருக்கும். மீஷோவில் எக்ஸ்க்ளூசிவாக மேக்ஸியில் இருக்கிறவங்களுக்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன், செம்மையான க்ரீன் ஹெவி எம்ப்ராய்டரி, ஒரு ஒயிட் கலர் லெகின் போட்டு நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒயிட் லெகின் எல்லாருக்குமே இருக்கும். மற்றபடி இது எங்கேயுமே டிசைன்ஸ் இருக்காது, 3/4 ஸ்லீவ் தான். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், இதோட கிளாத் தான் கொஞ்சம் இது வழவழ கிளாத். இது எப்படி சொல்கிறேன், அதுதான் வழவழன்னு இருக்கும். கொஞ்சம் இந்த சம்மர் டயத்துலாம் போடவே முடியாதுங்க, நிஜமான ப்ராமிசஸ் எல்லாம் போடவே முடியாது. பட் வந்து இந்த வின்டர் சீசனில் போட்டுக்கலாம், கசகசன்னு இருக்காது. ஆனால் வின்டர் சீசனில் மட்டும்தான் போட முடியும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்றவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மி, அரௌண்ட் ஒரு 250 ரேஞ்ச் தான் வரும். சரி, ரோல் ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாத்தை. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் குர்த்தி, மோஸ்ட் ஃபேவரட் பிங்க்கு. இது மேக்ஸி சைஸ் தான், 4XL to 5XL 6XL 7XL எல்லாமே இருக்குது இந்த சைஸில். நீங்கள் கண்டிப்பாக வந்து மேக்ஸில் இருக்கவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு டிசைன் தான், ஒரு எம்ப்ராய்டரி டிசைன். ஸோ டிசைன்ஸில் வந்து எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இதுதான் இருக்கும். ஸோ அதனால வெளியே த்ரெட் வரும் அப்படிலாம் இல்லை. கிளாத் 3/4 தான் நான் காமிக்கிறேன், மேக்ஸிமம் 3/4 தான் இருக்கும். சைடு ஓப்பன் தான். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 3 அவுட் கொடுக்கலாங்க, அந்தளவுக்கு தான் இருக்கும். இதுவுமே வந்து காட்டன் தான். ஸோ நம்ம சம்மர் டைமில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே வாட்டர் அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து இது ஓரளவுக்கு நல்ல மெட்டீரியலுங்க, சான்ஸே இந்த ரேட்டுக்கு வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது மேக்ஸி சைஸ் தான், க்ரீன். இதுக்கு வந்து பேண்ட் வந்து பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மஸ்டர்ட் எல்லோ இருக்கும்ல, ஸோ அந்த கலரில் பேண்ட் போட்டு பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா எடுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். கிளாத்துமே சூப்பரான கிளாத்து, சம்மர் டயத்தில் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது வாஷபிள். நான் 1 டைம் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண பிறகுமே இதில் எதுவுமே போகலை, நல்லாவே இருக்குது. கிளாத்துக்குமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது 5 out of 5 கொடுக்கலாம். கண்டிப்பாக கிளாத்துமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்ரீன் வந்து செம்ம சூப்பரான க்ரீன், பாட்டில் க்ரீன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்குமே அப்பப்போ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரு பிங்க், ஒரு டார்க் பிங்க். ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு நல்ல ஹெவி டிசைன். இந்த நெக்கில் ஹெவி டிசைன் தான், இந்த டிசைன் தான் இந்த டாப்புக்கே வந்து எடுத்து கொடுக்குறது. கிளாத் பார்த்தீங்கன்னா 5 out of 3 தான் கொடுக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து கொஞ்சம் குறைக்கிற கிளாத் தான். பட் வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் வாங்குறவங்களாம் இருப்பாங்களே, ஒரு 500 200 கொடுத்து வாங்க, ஒரு 1000 rupeesக்கு ஒரு 4 டாப் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ ஏன்னா 250 ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் தான் கிடைக்கும். ஸோ அது நான் எதுக்கு இந்த மாதிரி கிளாத் தான், ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் யூடியூப்பில் போடுறவங்க ஏன்னா 500 above 7,000 அப்படிலாம் போடுறாங்க, 700 above அப்படிலாம் போடுறாங்க. நம்ம வந்து இந்த 250லே போடணும். ஆனால் அந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயே பார்க்குறேன். மினிமம் பட்ஜெட்டில் நமக்கு வந்து எந்தளவுக்கு குர்த்தி கலெக்ஷன் காமிக்க முடியும், என்னோட மெயின் இதுவே அதுதான். ஸோ ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து வாங்க முடியாதவங்களுக்கு தான் வந்து இந்தமாரி யூடியூப்லாம் போட்டால் அவங்க அதை பார்த்து வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு மெயின் பர்பஸ் தான். ஸோ இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சால் தான் நான் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வர முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது லிட்டரலாக நம்ம 1 வீக் அப்புறம் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோட வியூஸில் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கொஞ்சம் லாங் பிரேக் ஆகிடுச்சு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 டேஸில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.